ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர் அந்த வாக்கில் உங்களுக்கு சனி வந்து வக்ரம் அடையக்கூடிய காலங்கள் ஏற்படுத்தும். குருவும் வந்து உங்களுக்கு அதிசாரமாகக்கூடிய நேரம் உண்டு. அதனால் இந்த வருஷத்திலேயே இந்த அஷ்டம சனி முடிஞ்சனால திடீர் அதிர்ஷ்டத்தினால அவங்க ஜாதகத்தில் நல்ல தசாபுத்திகள் கண்டிப்பாக நடக்குதுன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம்ங்கிறது நல்ல முறையில் கைகூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கடகராசிக்காரங்க பொதுவாகவே பிராட் மைண்ட் இருக்கவங்க, பின்னாடி நடக்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்க. யாரையும் இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது மாறாது. ஒரு துல்லியமான கணக்குங்கிறது இருக்கும். அது கடக லக்னக்காரர்களுக்கும் அது பொருந்தும். ஏன்னா அவங்க யாருக்குமே துரோகம் நினைக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம், கடக ராசிக்காரங்க. அதுவும் இந்த கடக ராசிக்காரங்க இவ்வளவு அன்புள்ளம் கொண்டு ஒரு நல்லவங்களாக இருந்துமே அவங்களுக்கு தேவையற்ற அவப்பெயர்களும் அவமானங்களும் அவங்கள தேடி வந்தது. நம்பியவர்களே அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தது. அதனால் இவங்களுக்கு ஒரு வெறுப்புணர்ச்சி கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், விரக்தியும் ஏற்பட்டது. ஸோ அந்த நிலை கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்து மன ரீதியான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதிலே கடகராசிக்காரங்க எல்லாருமே நல்லவங்க, 100% உத்தமர்கள், அவங்களுக்கு எதுவுமே வந்து கெட்டதே செய்ய தெரியாது அப்படி இப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எல்லா ராசிக்காரங்கள்லையும் அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்களும் கெட்ட சிந்தனைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி இந்த அஷ்டம சனி காலம் அவங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறத விட அந்த அவங்களையே சுய பரிசோதனை செய்து பார்த்தாங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா.